அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபயாஸ் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு காமெடி பேர் இஸ்லாமிய பேர். ஒரு காமெடி செய்யக்கூடிய இன்ஸ்டாகிராமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெரியாரிஸ்டுகளை பற்றி போடாம பெரியாரை பற்றி தவறாக காமெடி பண்ணுறாரு. இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. பெரியாரை பற்றி சொன்ன விஷயம் பெரிய இஷ்யூவாக மாறி அவரே மன்னிப்பு வீடியோவை வெளியிடுறாரு. அப்போ இன்னைக்கு என்னன்னா, அது அவர் விமர்சனம் பண்ண உடனேயே சங்கிகள் எல்லாம் ஆடலை. ஆனா அந்த கருப்பு சங்கின்னு சொல்றோம்ல, நார்த்திக சொந்தங்கள்லேயே நல்ல நார்த்திகர்களும் இருக்கிறார்கள், நாதாரி பிடித்த நார்த்திகர்களும் இருக்கிறார்கள். அந்த நாதாரி நார்த்திகர்கள் என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகத்தை விமர்சனம் செய்து என்ன பண்றாங்க, விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும். அப்ப விமர்சனம் சரியா தவறா என்பதையும் தாண்டி நபிகள் நாயகத்தை பற்றி விமர்சனம் செய்கிறார். அப்படி என்ன அவர் விமர்சனம் பண்ணாரு, இவங்க என்ன நபிகள் நாயகத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா, இதற்கு அச்சாணியாக திகழ்ந்ததே இவர்கள் தான். இந்த நார்த்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாகரீகமற்ற முறையில் இந்த நார்த்திக சில நாதாரிகள் விமர்சனம் செய்ததனுடைய விளைவாகத்தான் இவங்க தான் அதிகமாக மதங்களை பற்றி விமர்சனம் பண்றவங்க. விமர்சனம் பண்ணலாம், ஆனா அது சரியான முறையில இருக்கணும், விமர்சனமும் சரியான முறையில இருக்க வேண்டும். அப்ப இந்த ஃபயாஸ் ஹுசைன்கிறவர் இவர் ஒரு ப்ராப்பராக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முஸ்லிமா. அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாலேயே அவர் சினிமா பாடல்களை போட்டுக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கூட்டு கும்மானம்னு போகக்கூடிய ஒரு நபர் தான் அந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் பயணிக்கிறாரு. அப்ப அவர் காமெடிங்கிற பேர்ல இப்படியான ஒரு கருத்தை சொன்னது என்பது, அந்த திருமண விஷயமா சொல்றாரு, கருத்தை சொன்னது என்பது மிக மிக தவறான ஒரு கொச்சையான ஒரு மரியாதை குறைவான ஒரு பதிவு தான். அதை எந்த இஸ்லாமியர்களும் ஆதரிக்கவில்லை, எந்த இஸ்லாமிய இயக்கங்களும் ஆதரிக்கவில்லை. விமர்சனங்கள் வருவது என்பது இயல்பு, அதுக்காக விமர்சனமே பண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை, விவாதமே பண்ணலாம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிலுகும் பில்லத்திகி அகசன், அவர்களிடம் அழகிய முறையில் விமர்சனம் செய்யுங்கள். அப்ப விமர்சனம் வைக்கிறது கூட அகசன், அழகிய முறையில விமர்சனம் வைக்கணும். விவாதம் செய்வது கூட அழகிய முறையில் விவாதம் செய்ய வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விவாதமே செய்யவே கூடாது, விமர்சனமே கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்திலேயும் விவாதத்திலேயும் வளர்ந்த ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது. ஆனால் இவர் செஞ்ச இந்த வேலை இருக்குதே, இது தவறான வேலை, கண்டிக்க தகுந்த ஒரு வேலை. இவர் செஞ்சு புட்டு பிறைய மன்னிப்பு கேட்கணும். அப்ப அவங்க நபிகள் நாயகத்தை விமர்சனம் பண்ணணும், இப்படி செய்யக்கூடாது. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும். நீ நாகரிகமற்ற முறையில் விமர்சிக்கிற அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்லும். அதை விட்டு நபிகள் நாயகத்தை தரக்குறைவாக அசிங்கமான முறையில் விமர்சனம் செய்வது என்பது அது முதல்ல தவறு. கருத்து சுதந்திரம் நீங்க சொல்றீங்க, இப்ப கருத்து சுதந்திரம் அவர் சொல்றாரு. கருத்து சுதந்திரம் இருக்குது, ஆனால் கண்ணியமான முறையில் உங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லலாம். கண்ணிய குறைவான முறையில் நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டு தொங்குவாங்களே தவிர அந்த கருத்தை விட்டுருவாங்க, வாசகத்தை விட்டுருவாங்க. இவர் மாதிரியாக விமர்சனம் பண்றாரு என்று உங்களை என்ன செய்வாங்கன்னாக்கா, உங்களை சார்ந்தவர்களையும் அசிங்கமாக சொல்வார்கள். ஆகையால இஸ்லாமியர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், அதே போன்று நார்த்திகர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் விமர்சனம் செய்வது என்பது சரியான முறையில் செய்யுங்கள். அதை என்ன செய்யறாருனாக்க, அதாவது இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன செய்யறாருடா, இந்த மூத்திர பைய சுமந்துகிட்டு பெரியார் இந்த மக்களுக்கு இந்த கருத்துக்களை சொன்னார்ல, அது எதுக்குன்னு ஒருத்தரை விட்டு கேட்க விடுறாரு. கேட்க விட்டு அவர் என்ன ரிப்ளை பண்ணாருன்னா, இந்த ஃபயாஸுக்காகத்தான் மூத்திரத்தை வச்சிருந்தாரு, இதுவே இப்படி செய்யல, இப்படி சொல்லலாமா முதல்ல? அதை ஒரு தியாகத்தின் அடையாளமாக அவர் சாதியை ஒழிப்பதற்காக கடுமையாக போராடினார் என்பதும், அதே போன்று மக்கள் மத்தியிலே கருத்துக்களை கஷ்டப்பட்டு வயது முதிர்ந்த காலத்தில் கூட எடுத்து சொன்னார் என்பதும் மாற்று கருத்தில்லை. அவரிடத்திலே நமக்கு விமர்சனங்கள் இருக்கிறது, மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இறைவன் இருக்கின்றானா, நார்த்திகனின் மூட நம்பிக்கை என்ற தலைப்பில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல வருடங்களுக்கு முன்பாகவே விவாதங்கள் செய்யப்பட்டு விட்டது. விதி சம்பந்தமான விவாதங்களுக்கு அவங்க தான் வரல, குர்ஆன் இறைவேதமான ஒரு தலைப்புல விவாதம் பண்ணாங்க. அதே போன்று இறைவன் இருக்கின்றானாங்கிற தலைப்பிலையும் விவாதம் பண்ணாங்க. நாத்திகர்களின் மூட நம்பிக்கை என்ற தலைப்பிலையும் விவாதம் பண்ணாங்க. ஆனா 4 தலைப்புகள்ல ஒரு தலைப்புக்கு அவங்க தான் வரல. அந்த விவாதத்தை பார்த்தாலே தெரியும், அழகாக இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். நாத்திகர்களிடத்திலும் மூட நம்பிக்கை இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்கள்ல நான் சொன்ன தலைப்பு அடிச்சாலே வந்துடும். நான் சொன்ன தலைப்பு அடித்தாலே உங்களுக்கு வந்துவிடும். அப்படியான ஒரு விஷயங்கள் தான் நடந்து கொண்டு, ஏன்னா இவங்க தான் விவாதத்துக்கு வாங்கன்ட்டு எல்லா நம்பிக்கை உடையவர்களையும் கூப்பிடுவாங்க. மத நம்பிக்கை உடைய எல்லாமே மூட நம்பிக்கை தான் என்று சொல்வார்கள். கடைசியில விவாதத்திற்கு இவர்களை அழைத்து உட்கார வச்சு அங்கேயே நிரூபணமான இறைவன் இருக்கிறான் என்பதையும் நாம் நிரூபித்திருக்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற கருத்தை நீங்க உள்ள பாருங்க. இருக்கிறானா இல்லையா என்ற அளவுக்கு விட்டார்கள். இல்லைன்னா அதுல உறுதியா இருக்கணும். ஆனா அவர்கள் அப்படி வரவில்லை.
ஆகையால இந்த இறைவன் இல்லைங்கிறத என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா, இவர்களுக்கு ஒரு எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்குள்ள கிடையாது, இப்படி நம்ம திரியுவோம் என்று சொல்வதற்காக இவர்களாக டார்வின் கோட்பாடு அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அது பிராக்டிக்கலா நிரூபணமாகல, கோட்பாடு அளவில் அது ஒரு தியரி தான், தியரியாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்யறாங்க, குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் அந்த விவாதத்தில் நீங்க போய் பார்த்தாலே தெரியும். இப்பொழுது அதிகமாக இவர் என்ன செய்யறதில்ல, இவங்கெல்லாம் விவாதத்துக்கு இஸ்லாமியர்கள் அழைக்கிறது இல்லை. முன்பு ஒரு காலம் அழைத்ததோடு முடிந்து விட்டது. அப்ப இவர்களுக்கு நம்ம நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறோம், இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றோம், அதுல பகிரங்க நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஸ்பாட்ல என்ன கேட்கறாங்களோ அதுக்கு பதில் பிக்ஸ் பண்ணி வச்சு அப்படி சொல்றது கிடையாது அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. அப்படி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு அந்த மாதிரியான தௌஹீத் ஜமாத் நடத்துறாங்க. டாக்டர் ஜாகிர் நாயக் இறைவன் இருக்கிறானா, பல தலைப்புகள் இருக்கிறது. அந்த தலைப்புகள்லாம் பல அறிஞர்கள் நிகழ்த்தி இதெல்லாம் போர் அடிச்சு போய் நிரூபணமான ஒரு விஷயம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எதிர்ப்பவர்கள் எதிர்க்க மன் ஷாஃபகல் யுஹ்மின் வமன் ஷாஃபகல் யுஃபுர், விரும்பியவர் இதை ஏற்கட்டும், விரும்பாதவர் இதை மறுக்கட்டும், அப்படித்தான் இஸ்லாமே சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம், அப்படி இருக்கும்போது இவர்கள் விமர்சனம் என்ற பெயரில் இந்த மாதிரியான பேரளவு முஸ்லீம் தான் அவர் ஃபயாஸ் வச்ச விஷயமும் தவறு, ஃபயாஸ் ஹுசைன் வச்ச விஷயம் தவறு. அதே சமயத்துல அதற்கு எதிராக நார்த்திகர்கள் என்ன செய்யறாங்க, கமாண்ட்ல விமர்சனம் பண்ணாங்கல்ல, அதுவும் தவறு. அப்படி நீங்க விமர்சனம் வைக்க கூடாது. அப்ப அவர் சொன்ன விமர்சனம் தவறு அப்படிங்கறத நீங்க நிறுவனம். அதை விட்டு காமெடிங்கிற பேர்ல நீங்க யூடியூப் ரூட்டர்ஸ் என்ன பண்றீங்க, மூத்திரப்பையை அவர் வச்சுக்கிட்டு அலைஞ்சாருங்கிறத நீங்களே கொச்சப்படுத்துறீங்க. இவருக்காக அந்த மூத்திரப்பை வச்சிருந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் மேல வீசுறதுக்கு, இவர் மேல அள்ளி ஊத்துறதுக்கு. அப்ப இவர்களே கொச்சையாக அந்த தியாகத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இவர்களே காமெடிங்கிற பேர்ல செய்யறாங்க. அவரும் காமெடிக்காகத்தான் செஞ்சாரு. அவருக்கு இஸ்லாத்தை பற்றியோ முஸ்லிம்களை பற்றி இப்படி பாதிக்கப்படுவார்கள், இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் வருமே அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தா அவர் ஏன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இஸ்லாத்திற்கு எதிராக மியூசிக்குகளை போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஏன் இருக்கிறாரு? இப்படி இஸ்லாத்துல காமெடி அடிப்பதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. காமெடி என்பது உண்மையை சொல்லி காமெடி அடிக்கணும், பொய்யை சொல்லி அடிக்கக்கூடாது, ஒருத்தரை அசிங்கப்படுத்தி அடிக்கக்கூடாது, ஒருத்தரை மட்டப்படுத்தி காமெடி அடிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஃபஜர் தொழுகை முடித்து விட்டு ஒரு சஹாபி காமெடி அடிக்கிறதுக்குன்னே வருவாரு. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி கேட்பாங்க. அது நடந்த சம்பவங்களை சொல்லி காமெடி அடிக்கலாம். அப்ப நான் அந்த அசிங்கமாக வார்த்தைகளை சொல்லி அசிங்கமாக விமர்சனம் செய்யக்கூடிய வகையில ஒரு மனிதரை பற்றி காமெடி அடிக்கிறதுங்கிறது இவர பெரியார் அவர்களை மாத்திரம் கிடையாது, வேற யாரை வைத்து காமெடி அடித்தாலும் அது தவறான விஷயம்தான். ஆனா இது பெரியாரை பற்றி சொன்னதுனால அது அதிகமாக விமர்சனங்களுக்கு உண்டாகி கமாண்டுகள் அவரை கழுவி ஊத்தி அவரை மன்னிப்பு கேட்க வச்சு, எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? ஒழுங்கான முறையில நீ காமெடி அடிச்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க அவசியம் கிடையாது. இவர்கள் இதை வைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். அப்ப நாங்க இஸ்லாம் பொய் அப்படின்னு ஆக்கிடக்கூடாது. இஸ்லாம் பொய், இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது பொய், பெரியாரை நாங்க நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர் தவறான முறையில் விமர்சனம் வச்சுட்டாரு. இவர் தான் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டியா, முஸ்லிம்களுக்கு அத்தாரிட்டியா, இவர் தான் இஸ்லாமியர்களே மிகப்பெரிய ஸ்காலரா, லெக்சரரா, அப்படிலாம் அந்த பையன் கிடையாது. அவர் ஒரு காமெடி பீஸ், அவ்வளவுதான். அப்ப இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இவர்கள் விமர்சனம் செய்வது என்பது தவறான ஒரு விஷயம். ஆகையால நீங்கள் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அமைப்புகள் இருக்கிறது, அந்த அமைப்போட பகிரங்கமாக விவாத அழைப்பை விடுங்கள், விவாதத்துக்கு போங்க. ஏற்கனவே விவாதம் பண்ணி நிரூபிச்சாச்சு. நிரூபிக்கட்டா நாங்க அதை பார்க்காதவங்க பாத்துக்குங்க. இல்ல நாங்க புதுசா விவாதம் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னாக்க நீங்க என்ன செய்யுங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருக்கிறது, அதை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் பல இயக்கங்கள் இருக்கிறது, அதை தொடர்பு கொண்டு அழகிய முறையிலே அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, விவாதம் செய்யுங்கள். அப்படி செய்யக்கூடிய மக்களாக உங்களை நம்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.